மிகு போர்படை தளபதிகளுக்கும் வேறு நாச்சியார்கள் இன்றைக்கு அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நம்முடைய வேறு நாச்சியார்கள் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மாநில தலைமையின் போர்க்கால வீர வணக்கம். 9 நாள் போராட்டம். இன்றைக்கு கூட்டம் குறைஞ்சிரும், நாளைக்கு கூட்டம் குறைஞ்சிரும், நாளை கழிச்சு கூட்டம் குறைஞ்சிரும். நாளைக்கு இவங்க போராட்டத்தை விட்டு போயிடுவாங்க. காவல்துறையினர் கடுமையான அடக்குமுறைகள் மேற்கொள்ளும் போது இந்த போராட்டம் தொய்வடையும். இரவுல லேட்டா விட்டா தொய்வடையும், தொலைதூரத்தில் அடைச்சா தொய்வடையும், 5 மணி நேரம் 6 மணி நேரம் பஸ்ல அலக்கழிச்சா தொய்வடையும், பேருந்திலே வச்சுட்டு அப்படியே ஒரு இயற்கை உபாதைகளை கூட கழிக்காம விட்டா தொய்வடையும்னு அனைத்து கட்ட முயற்சிகளையும் காவல்துறையினர் மேற்கொள்றாங்க. ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் எங்க போராட்டத்தை முடிவடையும். 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம். அது ஒன்றை தவிர வேற எது வந்தாலும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். அதுல நம்ம தெளிவா இருக்கோம். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், சில விஷயங்களை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. திமுக அரசின் தேர்தல் அறிக்கை 311 தலைப்பே சம வேலைக்கு சம ஊதியம். 8,000 ரூபாய் அடிப்படையில் நியமனப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும். முதல்வர் கொடுத்த வாக்குறுதி. சரியா? 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட கடைநிலை ஊழியர்களுக்கு கூறிய 20,600 ரூபாய் ஒரு இடைநிலை ஆசிரியர்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இந்தியாவிலையும் எனக்கு தெரிஞ்சு வேற உலக நாடுகளையும் எந்த நாட்டிலையும் இந்த அளவுக்கு கம்மியான சம்பளம் காங்கோ, சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி இடங்கள்ல கூட கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். உலகத்திலே பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாநிலங்கள் கூட இந்த அளவுக்கு ஒரு கொடுமையான வேதனையான ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இது நடந்துக்கிட்டு இருக்கு. நாம கேட்கறது 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம். நீங்க ஒருவேளை மத்திய அரசு கையாள ஊதியம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா வாங்கிடுவோம். எங்களுக்கு குறைந்தபட்சம் இந்த பட்டியலில் இருக்கிற எதையாவது ஒன்றை கொண்டு போய் நிறுத்துற வரையிலும் போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். இப்படி வந்தா என்ன பண்றது, அப்படி வந்தா என்ன பண்றது, எப்படி வந்தாலும் போராட்டம் முழுவதுமாக முடிகிற வரை தொடரும். இந்த போராட்ட நேரத்தில் தான் பல்வேறு சக்திகள் எப்பயுமே உள்ளுக்குள்ள பூந்து வேற ஏதாவது தவறான ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. கடந்த கால போராட்டங்கள் நம்ம தீவிரமான போராட்டம் நடத்தும் போது ஸ்பெஷல் டீச்சருக்கு ஒரு 5,000 ரூபாய் பணப்பலன் கிடைச்சு, அடுத்து பார்ட் டைம் டீச்சர்ஸ்க்கு ஒரு 2,500 ரூபாய் போராடி நம்ம வாங்கி கொடுத்தோம். அடுத்து திருப்பி 18 லட்சம் பேருக்கு 3% அகவிலைப்படியையும் வாங்கி கொடுத்தோம். இப்ப கடுமையான போராட்ட காலத்தை நம்ம மட்டும் இறங்கி நின்று 18 லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6,5 லட்சம் பேருக்கு பென்ஷனையும் வாங்கி கொடுத்தோம். நம்ம தாங்க அனைத்துக்கும் முன்மாதிரி. இந்த போர்ப்படை மாதிரி இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரே ஒரு சங்கத்தை, ஒரே ஒரு போர்ப்படைகளை காட்டுகிறோம். இது பெருமைக்காக சொல்லுங்க. இதுதான் உண்மை. கலக்கவே முடியாத, அசைக்கவே முடியாத ஒவ்வொரு நாள் பெண் ஆசிரியர்கள் அங்கங்க தெருவில் தங்கிக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தங்கிக்கிட்டு குடும்பத்தோட பிள்ளை குட்டியோட வந்து உட்காந்துருக்காங்கன்னா இது சாதாரண நிகழ்வு இல்லை. ஒரு நாள் வெளியில விட்டு ஊரை விட்டு வெளியில வந்து திருப்பி போறப்பன்னு அவங்க பண்ற பாடுகள் அவங்க. ஆண் ஆசிரியர் குடும்பத்தை விட்டு வந்து இங்க உட்காந்து சாப்பிட்டு சாப்பிடாமையும் பட்டினி கிடந்து போராடுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அந்த ஒரு பெரிய வரலாறை அண்ணன் சொன்ன மாதிரி 88 வரலாறு 88 வரலாறு இல்ல, 2025 வரலாறு, 26 வரலாறு, இடைநிலை ஆசிரியர் வரலாறுல 2025 26 பாருங்கன்னு நம்ம தலைமுறைக்கு பேசக்கூடிய வரலாறு. இத்தனை கடினமான பாதையை நம்ம கடக்கணுமானா கண்டிப்பா கடந்தே ஆகும். ஏன் அப்படின்னா இதை புதைத்து விட்டார். எகிப்து பிரமிட்ல இருக்கிற மம்மி இருக்கு இல்லையா, அந்த மம்மிக்கு உயிர் கொடுக்கிறோம்னா சும்மா கொடுத்துட முடியுமா? நமது மூத்த சகோதரர்கள் இடைநிலை ஆசிரியருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சொல்றாங்களா இல்லையா? நீங்க வந்து ஆர்டர்ல வந்ததுதான் முடிச்சுட்டாங்க. சரி, கேட்டீங்க
நாங்க கேட்டா தப்பு. இது பேச வேண்டாம், இது நமக்குள்ள வாக்குவாதங்கள். தயவு செய்து நான் கேட்க வர்றது ஒரே ஒரு விஷயம் தான். உங்களுக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதியம் குறைஞ்சிருக்கா இல்லையா, இதை அப்ப நீங்க ஏத்துக்கிறீங்களா? 8ஆம் வகுப்பு படிச்சவங்க தான் இடைநிலை ஆசிரியர்கள் ஏத்துக்கிறீங்களா? எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. 8ஆம் வகுப்பு படிச்ச இடைநிலை 8ஆம் வகுப்பு படிச்சிருக்காங்களா, இல்ல தகுதி தேர்வு முடிச்சுட்டு இப்ப நியமன தேர்வு வந்திருக்காங்க, இதை மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. குறைஞ்சிருக்கிறது உண்மைதானே? அப்ப இதை சரி செய்ய வேண்டியது உண்மைதானே? சரி செய்ய வேண்டியது யாரு? நீங்க செய்யல, அதை தம்பி நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு கரம் கொடுங்க அல்லது அமைதியா கடந்து போகும். அதை தடுக்காது தயவு செய்து. இது இன துரோகம். இது சங்கங்களுக்கு உள்ள பிரச்சனை கிடையாது. நீங்க பெரிய சங்கமா, நான் பெரிய சங்கமா, இவங்க பெரிய சங்கம், இது சங்க பிரச்சனை கிடையாது. இது ஒரு இனத்தோட பிரச்சனை. 20,000 இடைநிலை ஆசிரியருடைய இனத்தோட பிரச்சனை. அந்த குடும்பம் இன்னைக்கு 8ஆம் வகுப்பு படிச்ச ஒரு கல்வி தகுதி கொண்ட ஒரு கடைநிலை ஊழியரோட சம்பளத்தை வாங்கிட்டு இன்னைக்கு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கனாலதான் இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாரும் பட்டினி கிடந்து போராடிக்கிட்டு இருக்கோம். சிலவங்க சாப்பிடாம போராடிட்டு இருக்கோம், குடும்பத்தோட வந்து போராடிட்டு இருக்கோம். இது ஒரு இனத்தோட பிரச்சனை. இதுல பல்வேறு வகையில் நரிகளும் குள்ள நரிகளும் ஓநாய்கள் உள்ள பூந்து ஏதாவது ஒன்று செஞ்சிட முடியுமா? நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. 20,000 பேருக்கு வாங்கும் வரை எஸ்எஸ்டியை போராடும் தொடர்ந்து போராடும். போற வழியில கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குதா, சாப்பிட்றவன் கூட வர்றவன் வரட்டும், நான் போய்கிட்டே தான் இருப்பேன். என்னுடைய பயணம் 20,000 பேருக்கு கிடைக்கணும். தேர்தல் வாக்குறுதி தரம் பற்றி முதல்வர் கொடுத்த வாக்குறுதியை எங்களுக்கு நிறைவேற்றணும். அதுவரை எத்தகைய அடக்குமுறை, இன்னும் இப்ப நடந்த மாதிரி 10 மடங்கு அடக்குமுறைகள் நடந்தாலும் அனைத்தையும் தாங்கி கொண்டு எஸ்எஸ்டியை தொடர்ந்து போராடும். சிறை சேதம் செய்தாலும் போராட்டம் சிறைக்குள்ளேயும் நடக்கும். வீட்டு காவலில் வைத்தாலும் வீட்டு காவலிலும் போராட்டம் நடக்கும். என் வாயை திறந்து யாரும் ஊட்டி விட முடியாது. அடுத்த கட்ட போராட்டத்துக்கு போவோம். ஆல்ரெடி பிரஷர் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இது உயிர் சேதம் ஆயிடும். அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அரசுக்கு அப்படி ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். முதல்வருக்கும் அதை தான் நாங்கள் வேண்டுகோளா வைக்கிறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 11,000 கோடி வருஷத்துக்கு கூடுதல் செலவுள்ள ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கீங்க. எங்களுக்கு ஒரு 15 கோடி ரூபாய் செய்யறதுக்கு ஒரு விஷயமா? அதுல பண்ணது இது அரசு வந்து நம்ம தவறு சொல்லக்கூடாது. இந்த அரசு மேல வந்து பெரிய தவறு கொண்டு போக முடியாது. ஏன்னா அவங்க சரின்ற கட்டத்துக்கு தான் வர்றாங்க. மூத்த சகோதரர் நம்ம மேல ரொம்ப பாசத்தோட இருக்கிறனாலதான் பெரிய பிரச்சனையே. அதிக அளவுக்கு பாசத்தை வைத்து நீ எதையுமே வாங்கிறாத, அப்பதான் நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறாங்க. தயவுசெய்து இந்த எண்ணங்களை கடந்து போங்க. நீங்க வாங்குறத நாங்க தடுக்கல, நாங்க உங்க சம்பளத்தை வாங்கி கேட்கல. அந்த மாதிரி கடந்து எங்களை விடுங்க. நாங்க போராடிக்கிறோம். நீங்க வாங்கி கொடுக்கல, நாங்க போராடி நாங்க வாங்கிக்கிறோம். தயவுசெய்து எங்களை விட்டுட்டு கடந்து போங்க. ஒண்ணு நீங்க வாங்கி கொடுங்க, நாங்க உங்க பின்னாடி வர்றோம். எஸ்எஸ்டிஏ மத்திய அரசுக்கு ஊதியம் வாங்கி யார் கொடுத்தாலும் அந்த நேரத்துல கலைச்சிட்டு அவங்களோட சேர்ந்துரும். மத்திய அரசுக்கு ஊதியத்தை வாங்கி கொடுக்கும் இயக்கத்தோடு எஸ்எஸ்டிஏ கலந்து விடும். எஸ்எஸ்டிஏ கலைக்கப்படும். யார் வாங்கி கொடுக்குறீங்க? சவாலை ஏத்துக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எந்த சங்கங்கள் சவாலை ஏற்றுக்கொள்கிறதோ தாராளமா போராடுங்க. எஸ்எஸ்டிஏ சேர்ந்து போராடுவோம். சவாலுக்கு ரெடி தான், நானும் ரெடி தான். நீங்க வாங்கி கொடுங்க, உங்களோட நாங்க பயணிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். வாங்கி கொடுக்காமல் எங்களையும் வாங்க விடாமல் தயவு செய்து தடுக்காதீங்க. இதை உங்களோட ஹம்பிள் ரெக்வஸ்டா வைக்கிறோம். ராபர்ட்டுக்கு இது கிடைக்காதான். எனக்கு ராபர்ட்டுக்கு 19,999 பேர் கொடுப்போம். ராபர்ட் கிடையாதுன்னு ஜீவோ போடுங்க, நான் சந்தோஷமா வரேன். எனக்கு இந்த சம்பளம் வந்துதான் பெருசா எங்க குடும்பத்துல வந்து நிக்க போகுதுன்றதுக்காக நான் போராடும். சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு 18 லட்சம் பேர் 7வது ஊதிய வாங்கிட்டு இருக்காங்க. 18 லட்சம் பென்ஷன் வாங்கினவங்க 7வது ஊதிய வாங்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு 7வது ஊதிய வாங்குற இடத்துல போராடுற இடத்துல இங்க இருக்க உங்க அண்ணன் ஒரு 4-5 பேர் தான் நின்னோம். அத்தனை பேர் வெளியில போயிட்டாங்க நன்றி சொல்லிட்டு. போராடி அவங்க 7வது ஊதிய வர்ற வரையிலும் போராட்டம் தொடர்ந்து ஈரோட்ல இருந்து கோஷம் போட்டு அன்னைக்கு போராட்டம் திருப்பி ஆரம்பிச்சு இன்னைக்கு 18 லட்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நான் இன்னும் வாங்கல. என் பேசி இப்ப போடுறேன்.
11,760 அடிப்படை ஊதியம். என்னுடைய அடிப்படை ஊதியம் இன்னைக்கு தேதிக்கு 11,760. தமிழ்நாட்டில் யாருங்க எந்த சங்க தலைவருங்க வாங்கிட்டு இருக்க? வர்றத நான் வாங்கி சாப்பிட்டு நான் மித்தவனுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க கிடையாது. அத்தனை பேர் சாப்பிட்டு முடிச்சோட கடைசியா மிச்சம் இருந்தாரு சாப்பிடுறாங்க நாடு. யார் தலைவர்? ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்? நீ சாப்பிட்டு முடிச்ச மிச்சம் மீதி இருந்தா சாப்பிடணும், இல்லாம அமைதியா பேசாம உட்கார்ந்துருக்கணும். இதே ஒரு பொறுப்பாளர் அன்னைக்கு 8 நாள் 12 நாள் போராடும் போது ஜாக் கட்சிகளை அரெஸ்ட் பண்ணும் போது நீ போய் கையெழுத்து போட்ட. அடுத்த நிமிஷம் பேர் சொல்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகும். நாங்க போராட்ட களத்துல உள்ள இறங்கி நிக்கிறோம், நீ போய் கையெழுத்து போட்டிருக்க ஸ்கூல்ல. சில விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கோபப்படுத்தாதீங்க, சண்டை வேண்டாம். நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், அமைதியா போவோம்.